கோரிக்கைகளை வைத்து விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு திருக்கரங்குடி நகரத்தில் தமிழக அரசில் வலுவான கூட்டையில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு தமிழக அரசுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு காவல்துறை காவல் நிலையம் முன்பாகவே இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கொடுத்தது ஒரு மிகப்பெரிய சிறப்பு, வரவேற்கத்தக்கக்கூடிய நிகழ்வு. ஏனென்று சொன்னால் விடுதலை சிறுத்தைகள் அதிகமாக பேசுவது தமிழக அரசில் நடந்த அரச பயங்கரவாதமும் காவல்துறை அடக்குமுறை ஒடுக்குமுறைகளை பேசுவதற்காக பல்வேறு இடங்களிலே இன்றைக்கு சிறுவைகுண்டத்திலே நேற்றைய ஆர்ப்பாட்டத்தை கூட கொடுப்பதற்கு மறுக்கிறது. அதற்கு ஒற்றை காரணம் என்று சொன்னால் காவல்துறை விடுதலை சிறுத்தைகள் தங்களுடைய தவறுகளை வெளிப்படையாக பேசுவார்கள். பேசினால் பொதுமக்கள் மத்தியில் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மரியாதை குறைந்துவிடும். அப்படி மரியாதை குறைந்துவிடும் என்றும் நினைக்கும் காவல்துறையை பார்த்து விடுதலை சிறுத்தைகள் கேட்கின்றோம். சொல்லிலும் செயலிலும் சரியாக செயல்பட்டால், பாதிப்படைந்தவன் காவல் நிலையத்துக்கு வரும்பொழுது முறையாக விசாரணை செய்தால், முறையாக வழக்குகளை எஃப்ஐஆர் பதிவு செய்தால் நாங்கள் இந்த இடத்தில் வந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. 22ஆம் தேதி கடந்த மாதம் மகேந்திரன் என்ற விடுதலை சிறுத்தை பொறுப்பாளர் ஜேசிபி உரிமையாளரால் தாக்கப்படுகிறார் என்ற செய்தி எனக்கு வந்தது. வன்கொடுமை தடுப்பு சட்ட பிரிவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது என்ற தகவலும் வருகிறது. அவர் அரசு மருத்துவமனையிலே உள் நோயாளியாக அனுமதிக்கப்பட்டார் என்ற தகவலும் வருகிறது. கிரைம் நம்பர் 71/2025 எஸ்சிசி அட்ராசிட்டிகா 325A. இந்த 325A வந்து எப்படின்னா 307 செக்ஷனுக்கு ஈக்குவலானது. அந்த பிஎன்எஸ் சட்டத்தில் 126/B-யும் 115/2 பிஎன்எஸ் ஆக்டில் 2023 சட்ட திருத்தப்படி நீங்கள் பதிவு செஞ்சுருக்கீங்க. அந்த 325Aக்கு வந்து 41A அப்படின்னா ஒரு குற்ற செயலை செய்தவருக்கு சொந்த ஜாமீனிலே விடுவதற்கு காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய போலீஸுக்கு கொடுக்கப்பட்ட விதிமுறைகள் கீழ் அந்த குற்றவாளியை விடுவித்திருக்கிறது திருக்கன்குடி காவல் நிலையம். இதே செயலை எங்களுடைய கட்சி பொறுப்பாளர் நாளை செய்ய முற்படும். இதே பிரிவில் நீங்கள் விடுவிக்க தயாரா? அப்பொழுது ஊரில் இல்லாத வழக்குகளை ஊரிலே இதுவரை நடக்காத அளவுக்கு காவல் நிலையத்தை இழுத்து பூட்டி யார் பாதிக்கப்பட்டார்களோ எங்கள் தம்பிகள் அப்படி ஏதாவது தவறு செய்தால் அந்த ஊர் முழுக்கும் காவல்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஒட்டுமொத்த ஸ்டேஷன் லிமிட்டே அங்கே இருக்கும். அந்த ஊரில் ஒருவர் மீது தான் தவறு செய்திருப்பான், 10க்கு மேற்பட்டவர்களை எடுத்துக்கொண்டு காவல் நிலையத்தில் வைத்து மிரட்டுவார்கள். இந்த போக்கை தான் விடுதலை சிறுத்தைகள் கண்டிக்கின்றோம். மகேந்திரனை தாக்குதல் செய்த சாதி வெறியனை உள்நோயாக இருக்கும் பொழுது 41A நீங்கள் விடுவித்தது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு, அதுவும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்திற்கு எதிரான போக்கு. இதை விடுதலை சிறுத்தைகள் கண்டிக்கின்றோம். இப்பொழுது இருக்க நீதி அரசர் நீங்கள் போல நினைத்த சாமானியவர்கள் அல்ல. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தம்பி முத்துமட வழக்கிலே முதல் குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை விடுதலை சிறுத்தைகள் வாங்கி தருவோம். மாண்புமிகு மதிப்பிற்குரிய நீதி அரசர் சுரேஷ்குமார் வழக்கிலே பெரிய பெரிய டான் சொல்றான். ஆனால் அந்த நீதிமன்றத்தினுடைய அடிஷனல் 2 வாசலை மிதிப்பதற்கு சாதி திமிரலை பேசுகின்றவன், கோடிக்கணக்கில் பணத்தை வைத்திருப்பவன் நீதிமன்ற வாசலில் வருவதற்கு அஞ்சுகிறார்கள். இந்த நீதிபதி தண்டனை கொடுத்து விடுவார் என்கின்ற அச்சம் இருக்கிறது. வன்னியர் சமூகத்தில் பிறந்தவர் தான், சேலம் சட்டக்கல்லூரியில் படித்தவர் தான், மேட்டூரை சேர்ந்தவர் தான். என்ன சாதி வெறியனுக்கும் அடங்காமல் துணிச்சலாக இந்த தீர்ப்புகளில் நெல்லையில தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய சுரேஷ்குமார் அவர்களை இடமாற்ற வேண்டும் என்று சாதி வெறி பிடித்த கும்பல்கள் மனுக்களை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். தமிழக அரசுக்கு மெத்த பணிவோடு கேட்கின்றேன். செவரங்காதில சங்கு ஊதியது போல ஆம்ஸ்டாங் கொலை வழக்குக்கு பின்னால் தமிழகம் தலைவரில் துப்பாக்கி சூடு என்கவுண்டர் நடைபெறுது. சரித்திர பரிவேறு குற்றவாளிகள் மீது ஏன் நெல்லை தூத்துக்குடி மாவட்டத்திலே நடைபெறவில்லை? இங்கதான் முக்கியமான கிரைம் ப்ரோன் அக்யூஸ்ட் உள்ள இருக்கிறான். அவங்க சாதியை கட்டமைத்து சாதி இருக்கக்கூடிய அடர்த்தியான ஊரில் இருந்து கொண்டு காவல்துறையும் தமிழக அரசையும் அச்சுறுத்துகிறார்கள். 2 சரித்திர பரிவேறு குற்றவாளிகளை என்கவுண்டர் செய்ய ஏன்
சாதி ஓட்டுக்காக அஞ்சுகிறது. அவன் சார்ந்த சாதியினுடைய ஓட்டை வாங்க முடியாது என்பதற்காக இந்த ஸ்டாலின் அரசு செய்கிறது. இந்த இடத்திலே புரட்சி தலைவி அம்மா இருந்தால் நிச்சயமாக அவன் தலையிலே இதுக்குள் துப்பாக்கி வைத்து சுற்றுக்கும். அந்த அம்மா உன்ட்ட இல்லையாடா துணிச்சல்? துணிச்சல் இல்லையே, வாயிலேயே பேசுற. சமூக நீதி அரசு, திராவிட மாடல் அரசு, சாமானியருக்கான அரசு, காலையில இருந்து சாயங்காலம் வந்து அமைச்சர்கள் உள்ள செக்ரட்டரியேட்ல இருந்து உட்கார்ந்து பணி செய்கிறார் என்று சொல்கிறார் தமிழகத்துடைய முதல்வர் அவர்களே. விடுதலை சிறுத்தைகளுடைய வாக்கு வங்கி வேணும், தமிழகம் ஃபுல்லா வேணும். ஆனால் நாங்கள் ஆட்சியில் பங்கு கேட்கக்கூடாது. இன்னும் 50 ஆண்டு ஆனாலும் அதிமுக அண்ணா திமுக ஓட்டு போட்டு உங்களுக்கு பின்னால் அடுத்தது இன்ப நிதியும் நாங்கள் முதலமைச்சராக்குவதற்கு போராட வேண்டும் என்று திமுக சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர் வரைக்கும் அந்த புத்தி இருக்கிறது. நாங்கள் அடிமை வம்சம் அல்ல, புரட்சியாளர் அம்பேத்கர் அண்ணன் திருமாவினுடைய வம்சம் சொல்கின்றோம், அறிவு வம்சம் சொல்கிறோம். அன்றைக்கு வானவில் ஆராய்ச்சி, இன்றைக்கு ஐயர்கள், இன்றைக்கு பெரிய ஜோதிடர்கள் என்று சொல்கிறார்கள். அதற்கு முன்னால் பாப்பானுக்கு மூப்பன் பறையன் இன்றைக்கு கேட்பாரட்டு கிடைக்கிறான் என்று சொல்கின்றான். அதை கேட்க ஒரே தலைவன் இந்தியா முழுக்க, ஏன் ஒட்டுமொத்தமாக உலகம் இருக்கக்கூடிய பறையர்களுக்கு ஒற்றை தலைவன் அண்ணன் திருமாவளவன் என்று சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அதெல்லாம் அந்த காலம் நீ சொன்ன கதையெல்லாம். அட்ராசிட்டி ஆட்ல திருக்கன்குடி காவல் நிலையத்துல இப்ப 41ல போட்ட மாதிரி நாளைக்கு என் தம்பி ஏதாவது ஒரு வழக்கு வருவான். அன்னைக்கு 41A நீ விடுக்கல, திருக்கன்குடி காவல் நிலையத்தை விடுதலை சிறுத்தைகள் மட்டும் கைடுவோம். சாதி வெறியனுக்கு ஆதரவாக எப்படி 41A நீ ரிலீஸ் பண்ணலாம்? ஏஎஸ்பி அவர்கள் இன்று ஒரு 3 மாத காலத்தில் எஸ்பியாக பொறுப்பேற்க போகிறார். அவருக்கு ஐபிஎஸ் படித்த அதிகாரி. அப்போ இந்த 41A மாட்டியா எங்களுக்கு மேட் அவுட் ஆக மாட்டேங்குது. நான் கேட்கிற கேள்வியேதான். இந்த கேள்வியை நிச்சயமாக இந்த வழக்கு வரும்போது பிசிஆர் நீதிமன்றத்திலே எனது பெரியப்பா மகன் கந்தசாமி அவர்கள் தான் இன்றைக்கு அரசு வழக்கறிஞர். தம்பி முத்துமன வழக்கிலே சிறைத்துறை சூப்பரண்ட் மிக தெளிவாக சாட்சிகளை பதிவு செய்திருக்கின்றார். களக்காடு பகுதியிலே நிறைய வழக்குகளை பிசிஆர் அட்ராசிட்டி ஆக்ட்ல வருகிறது. ஆனால் இந்த மக்கள் நீதிமன்றத்திலே அந்த 161 ஸ்டேட்மெண்ட்ல சொல்ல முடியாத அளவுக்கு எந்தவித முகாந்திரம் இங்கு இருக்கக்கூடிய காவல்துறை அவர்களுக்கு பேச்சளிப்பதில்லை. அங்கு வந்து அவர்கள் திணறுகிறார்கள். அந்த வாக்குமூலம் முறையாக புணரப்பட்டால் மட்டும்தான் அவர்கள் தண்டிக்க முடியும். அது புனையப்படவில்லை என்று சொன்னால் குற்றவாளிகள் மிக எளிவாக அந்த வழக்கிலிருந்து விடுதலை பெறுகிறார்கள். இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது.